ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 40:17 கூட வாசித்து தியானிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதே. மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தில் கூட முதல் பகுதியில் நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். மெய்யாகவே இந்த பூமியில் அநேக மக்கள் சிறுமையாக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுமை எளிமை என்பது அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் உண்டு. அந்த மக்கள் அவர்கள் உள்ளத்தில் நினைக்கிற நினைவுகள் என்னவென்றால், நம்மை கவனிப்பார் ஒருவரும் இல்லை, நமக்கு துணை யாரும் இல்லை, நம்மை நினைப்பார் யாரும் இல்லை என்று அநேக நேரங்களில் அநேக வேதனையோடு கூட மிகுந்த கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இங்கு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே ஒருவேளை இந்த பூமியில் அநேக பாடுகள் வேதனையின் மத்தியில் சிறுமை எளிமையுமானவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அன்று தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படிப்பட்ட தாவீதுக்கு அவர் துணையாக இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் சிறுமையானவர்களாக எளிமையாக இருப்பீர்கள் என்றால், தாவீதுக்கு எப்படி அவர் மேல் நினைவாக இருந்தார், அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் நினைவாக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள், சுற்றத்தார் ஒவ்வொருவரும் உங்களை நினையாதபடிக்கு நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, நிந்திக்கப்பட்டவர்களாக, துன்பப்படுகிறவர்களாக இந்த பூமியில் இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நினைவாய் இருப்பது மாத்திரமல்ல, தேவன் நமக்காக என்ன செய்கிறார் என்றால், அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் என் துணையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேவன் துணையாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தனிமையின் நேரத்தில் அநேகருக்கு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்மோடு கூட இருப்பதற்கு யாரும் இல்லை என்று வேதனைப்படுகிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சிறுமை எளிமையுமான மனிதர்களுக்கு தேவன் அவர்கள் மீது நினைவாக இருந்து அவர்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் துணையின்றி வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறபடினால நீங்கள் ஒருபோதும் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஏனென்றால் அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், உங்கள் நினைவாக இருக்கிறார், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நாம் சிறுமையானவர்களாக எளிமையானவர்களாக இருப்போம் என்றால் நம்மை தேவன் நினைத்து கொண்டே இருக்கிறார், நம்மை பற்றி யோசிக்கிறார், நமக்கு என்ன தேவை என்று அவர் நினைவாக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவராக, நம்மை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட துணை உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோது மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் எப்படி உதவி செய்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறார் என்று. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் விடுதலையின் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லா காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எத்தனை கண்ணீர்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள் சிறுமை எளிமையுமான ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். தேவன் நம்முடைய நினைவாக இருக்கிறார். இந்த 3 விஷயங்களை நீங்கள் இந்த பூமியில் அறிந்து கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, சிறுமையானவர்கள் அல்ல, எளிமையானவர்கள் அல்ல. தேவன் உங்கள் நினைவாக இருந்து உங்கள் துணையாக இருந்து உங்களுக்கு எல்லா உதவிகளையும் சேர்ந்து உங்களை விடுவித்து நம்மை நடத்துகிற தேவன். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என் நினைவாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் என்னை விடுவிக்க
விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய தனிமை, உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய குழப்பங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற. இந்த பூமியில் நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களாய் அநேக வேதனைகள், துன்பங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீர் எங்கள் நினைவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் துணையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் ஆனபடி நல்ல உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சிறுமை எளிமையமானவர்கள் உண்டு. அவர் எல்லாருக்கும் நீங்கள் துணையாயும் நீர் விடுவிக்கிறவராயும் நீர் நினைவாயும் இருக்கிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.